கண்டிப்பா போவோம். இப்பதானே நம்ம ஆளுங்க ஒவ்வொரு ஆளா உள்ள போறாங்க, நம்ம அடுத்தடுத்து போலாம். தலையிலேயே அடிச்சுக்காதடி, நாளைக்கு வந்து நேர்ல பேசுறேன். ஆளப்ப இங்கே என்னை திட்டிட்டே இருக்கா அந்த லக்ஷ்மி. ஹாய் விக்னேஸ்வரி, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கௌதம் ஃப்ரம் பெங்களூர், ஹாய். தேங்க்யூடா, தேங்க்யூ சங்கரி, தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன என்ன விஷயம்? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எபிசோட் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ சூப்பர். அப்பா சா, பெர்ஃபார்மன்ஸை பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பர்சனலா எடுத்துக்க வேண்டாம். ஆனா இதை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். எல்லா ஆளுகளும் நம்ம ஆளுங்களும் உள்ள வந்துட்டீங்களா? ஓகே, நான் இதை பத்தி சொல்றேன். லவ் ஃப்ரம் கன்னியாகுமரி. ஹாய்டா, ஹாய், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. என்னன்னா நிறைய பேரோட ப்ரோமோ அண்ட் சில இப்ப ரீசெண்டா இருந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்த மெசேஜ், பர்சனல் மெசேஜ்லாம் நான் ரீட் பண்ணுவேன் டைம் இருக்கும்போது. ஸோ அதுல சில பேர் சொல்லியிருந்தாங்க என்னன்னா, ரியல் கங்கா, ஐ மீன் நிறைய பேரோட ரியல் லைஃப்ல இந்த கங்கா கேரக்டர் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும், இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு திட்டினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, ஆனா ரியல் கேரக்டர்ல கங்கான்ற கேரக்டர் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். சோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, உண்மையாவே நிறைய ஃபேமிலிக்குள்ள இருக்க கங்காவை நீங்க பெர்ஃபார்மன்ஸா எடுத்து கொண்டு வந்திருக்கீங்க. சோ தேங்க்யூ சோ மச், ரொம்ப அழகா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ், நல்லா பண்றீங்க, அப்படி இருந்துச்சு. சோ அந்த மாதிரி விஷயத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம ஆளுங்க வாங்க, நிறைய பேர் என்னைய திட்டினீங்க இல்லையா? திட்டினீங்க மீன்ஸ் என்ன, கங்கா கேரக்டர் நீங்க ஏன் அப்படி பண்றீங்க, ஏன் குமரன் டார்ச்சர் பண்றீங்க, லைக் அது இது எல்லாமே சொன்னீங்க. ஓகே, அதுக்கும் நான் ஓகே, தேங்க்யூ. ஏன்னா கங்காவா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச போய் தான் உங்களுக்கு அது ரொம்ப அஃபெக்ட் ஆகி என்னை திட்டிருக்கீங்க. லாஸ்ட் டைமே சொன்னேன், நீங்க என்ன திட்டினாலும் என்ன சந்தோஷப்பட்டு சொன்னாலும் அதை நாங்க பாசிட்டிவா தான் எடுத்துப்போம். ஏன்னா எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் நாங்க உங்களோட கமெண்ட்ஸோ மெசேஜோ, நீங்க பண்ற டேக், நீங்க எஃபர்ட் போட்டு ஒரு எடிட்டிங் பண்றீங்க இல்லையா, அது எல்லாமே நாங்க பாசிட்டிவா எடுத்துப்போம். ஸோ தேங்க்யூ சோ மச். நீங்க வந்து ஒவ்வொரு எபிசோடும் பார்த்துட்டு எனக்கு பர்சனல் மெசேஜஸ் அவ்வளோ வந்துட்டு இருக்கு ரீசன்ட் டேஸா. ஆக்சுவலா கங்கா கேரக்டர் இப்போ கொஞ்சம் பொசிசிவா பழைய கங்காவோட டச் வச்சிருக்கோம். ஸோ அது இருந்துமே எனக்காக அவ்வளோ பேர் வந்து வாய்ஸ் கொடுக்கறதுல நான் ரொம்ப ஹாப்பி. ஓகே, குமரன் ரீப்ளேஸ் யாரு? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குமரன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ல இருக்காரா இல்லையா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்க எபிசோட்ஸ் முடிச்ச வரையும் சில விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஆர்டிஸ்ட் யாருக்குமே இப்போ ஒரு எதுவும் தெரியல. ஸோ நம்ம சேனல்ல இருந்தா எதுவுமே முடிவு பண்ணுவாங்க. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. ஸோ தெரியலங்க. ஸோ குமரன் வராரா இல்ல புது குமரனா இல்ல எப்படி அந்த ட்ராக் போக போகுது, குமரன் கங்கா குகா அது எப்படி போக போறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளவுதான், அது வரையும் தான் எனக்கு தெரியும். உண்மையை தான் நான் சொல்வேன், போய் சொல்ல மாட்டேன். ஓகே, அக்கா குமரன் ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் அதான் சொன்னேனே, இதான் விஷயம். ஸோ நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஜென்ரலா ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட பேசலாம். யார் கங்காவை ஸ்கோல் பண்ணது? அது வந்து கங்காவை ஸ்கோல் பண்ணாங்க, என்ன இல்ல. ஓகே தான். யூ ஆர் லுக்கிங் ஆப்சம், தேங்க்யூ சோ மச். மகாநதிக்கு என் டைட்டில் சாங் இல்ல, ஆஸ்க் பிரவீன் சார் டு மேக் இட் இஃப் பாசிபிள். ஓகே, அது எப்படின்னு எனக்கு தெரியலங்க. நான் முடிஞ்சா சர்ட்ட கண்டிப்பா அதை கன்வே பண்றேன். ஏன் இல்ல அப்படின்னு கேக்குறேன். ஆனா ஆக்சுவலா அந்த கொஸ்டின் நாங்களுமே யோசிக்கிறேன், ஏன் யோசிக்கிறேன்னு தெரியல. தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஏன் ஸ்டோரி ஃபாஸ்டா மூவ் ஆகுது சிஸ்? ஒன்னும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஸ்லோவா இருக்கும் போதும் கேள்வி, ஃபாஸ்டா போனாலும் கேள்வி கேட்டா நாங்க என்னதான் பண்றது? நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ரைட்டர் மேம் பிரியா தம்பி மேம், அவங்க நம்ம டைரக்டர் சார் அண்ட் எடிட்டர், இவங்க எல்லாரையுமே தான் நம்ம வந்து எந்த மாதிரி வச்சிருக்காங்க அவங்க தான் தெரியும். நாங்கள் வருவோம், அவங்க சொல்றத பெர்ஃபார்ம் பண்ணுவோம், எங்க வேலை பார்ப்போம், அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்டோரி ரிலேட்டடா எல்லாமே வந்து எங்களோட லீடர்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். ஹாய் வேணுகா சக்தி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. நல்லா இருக்கேன்டா, நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. வெற்றிவேல், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. அகெயின் அண்ட் அகெயின் எம்என் டைம் சேஞ்ச் வாய்ஸஸ் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த வேற ஷோஸ் வராங்க இல்லையா நம்ம விஜய் டிவில. ஸோ நம்மளோடத வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாத்திட்டே இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்மளும் எல்லாருக்காகவும் ஃபிளெக்சிபிளா போகணும்ல.
ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து நம்ம டைமிங் மாத்திக்கலாம். எந்த டைம் மாத்தினாலும் நீங்க எல்லாரும் வந்து மகாநதி வந்து டிவில தான் பார்க்கணும்ப்பா, என்னோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஓகே. ஹாய் பிரவீன். ஹாய். டீ காஃபி சாப்பிட்டீங்களா? டீ காஃபி சாப்பிட்டேன். மூக்குத்தி நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் தனுஷி. ஹாய் அக்கா. மகாநதி சீரியல் ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மி அக்கா உங்களையும் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இந்த லவ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. வியா மிஸ் யூ. கமருதீன். கமருதீன் நாங்களும் தான் மிஸ் பண்றோம். ஆனா அவர் அங்க போயிட்டு பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதுவரை குமரனா தானே பார்த்திருப்போம், கமருதீனா பார்த்ததுல. ஸோ நம்ம 2 ஃபேஸஸ் பார்க்கலாம். ஸோ எங்கிட்ட எபிசோட்ஸ்ல இருக்கிற சில விஷயம் இருக்குல்ல, அப்புறம் அங்கேயும் இருக்காருல்ல. ஸோ நம்ம அதை அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே. கோது அக்கா. யாமினி சொல்லுங்க. ஹாய் யாமினி. டைம் சேஞ்ச் வேணாம் ப்ளீஸ், அது நம்ம கையில இல்லடா. நோ ஸ்ட்ரிங். சூப்பர். தேங்க்யூ. வயலட் சாரி சூப்பரா இருந்துச்சு. ஓ வளகாப்பு சாரியா? ஓ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய். ஹாய் கவிஸ்ரீ ஃப்ரம் காரைக்கால். ஹாய்டா. ஹாய். ஹாய் கமருதீன் கேலக்ஸி பேஜ் ஃபேன் பேஜ். ஹாய். உங்க ஆக்டிங் சூப்பரா. தேங்க்யூ ஸோ மச். எல்பி ஃப்ரீயா இருந்தா ஆட் பண்ணுங்க. அவ ஃப்ரீயா இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு இந்த ஒரு இது. அவங்க கூட நான் லைவ்ல இருக்கேன். மேபி அவ இங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணி என்ன மெசேஜ் போட்டானா அவள்கிட்ட நான் கேட்டு பாக்குறேன். நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம். இனி கங்கா பாசிட்டிவா இருப்பாங்களா? ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாது. கண்டிப்பா எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து எங்க கையில இல்லைங்க. திடீர்னு இந்த கேரக்டர் எப்படி மாறுது, என்ன பண்றாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா என்ன சொல்றாங்களோ அதை நடிச்சு அதுல என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை நாங்க எங்க வேலையை கரெக்டா பண்றோம். ஸோ எங்களுக்கு ஸ்டோரி கண்டிப்பா தெரியாது. ஷூட்டிங் போனா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஹாய். ஹாய். தேங்க்யூ. உங்களோட நியூ ஹேர் லுக் சூப்பரா இருக்கு. தேங்க்யூடா. தேங்க்யூ. அதுவா அது ஒரு பெரிய கதை. பெரிய டிப்ரெஷன்ல நான் சொல்றேன்னு யாரும் போய் ஹேர் கட் பண்ணிருக்காதீங்க. சும்மா என் மன திருப்திக்கு நான் பண்ண விஷயம். ரொம்ப பெரிய டிப்ரெஷன்ல ரொம்ப தாங்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ரொம்ப டவுன் ஆயிட்டு இருந்தேன். என்னடா பண்றது, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பண்ணதான் இந்த ஹேர் கட். வேற ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. யாரும் அந்த வேலையை போய் பார்க்காதீங்க. எனக்கு தோணுச்சு நமக்கு திரும்ப வளர்ந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு நான் கட் பண்ணேன். அவ்வளவுதான். யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அக்கா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எல்லாரையும் ஒரு லைவ் வரணும் அக்கா. ஓகே ஷியர். கண்டிப்பா இந்த ஸ்கெடியூல்ல நான் போயிட்டு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருந்தா கண்டிப்பா நான் லைவ் போறேன். நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ தேங்க்யூ. நோ ஷூட்டிங் டுடே. நோ, எனக்கு ஷூட்டிங் இல்ல. உங்க சண்டையில விக்கா மாட்டிக்கிட்டாங்க. எங்க அக்கா தங்கச்சியா வீட்டுல இருக்கோம். சகல பாய்ஸ் ஒரே வீட்டுல இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி முன்ன பின்ன சண்டைலாம் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஹாய். லவ் ஃப்ரம் பெங்களூர். தேங்க்யூ. நீங்க பிக் பாஸ் போலையா? ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்படி ஒரு சான்ஸ் வந்தா கண்டிப்பா நான் போவேன். கங்கா காவேரி பாண்டிங் திரும்ப சீக்கிரம் வரணும் சிஸ். எப்போ வரும் தெரியலங்க, சத்தியமா தெரியாது. எங்க பாண்டிங் எப்பவுமே பிரேக் ஆகாது. அது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ப்ராமிஸ். ஓகே. லக்ஷ்மி பிரியா தாரணியா நாங்க பாட்டுக்க ஃப்ரெண்ட்ஸா எப்பவுமே ஜாலியா இருப்போம். ஆனா காவேரி கங்காவா அப்படின்னா அது வந்து கதை. அது வந்து அக்கா தங்கச்சி கூட சண்டை வரும். யோசிச்சு பாருங்களேன், கங்கா காவேரி 2 பேரும் எப்ப பாரு பாசமா அப்படி சிரிச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும்? என்ன நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க? இப்ப நான் சண்டை போட போய் தான் ஓகே இவங்க சண்டை போடுறாங்க காவேரி பாவம் அப்படி பேசுவீங்க. அம்மா வந்து இப்போ ஹேட் காட்டினாங்க என்கிட்ட, என்னைய பார்ஷியாலிட்டி பார்த்து அவளை இது பண்ண, அப்ப நீங்க என் மேல கொஞ்சம் லவ் ஸ்ப்ரெட் பண்ணீங்க. அந்த மாதிரி மாறி மாறி இருந்தாதான் நம்ம ஸ்டோரி வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே ஸ்டோரி லைனுக்கு ரிலேட்டடா நம்ம போவோம். ரொம்ப பர்சனலா போக வேண்டாம். ஓகே. கெரியருக்கு சூஸ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கெரியருக்கு சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, எல்லாம் கடவுளோட கையில இருக்கு. உண்மையா சொல்றேன், எல்லாமே கடவுளோட கையில இருக்கு. கடவுள் கொடுத்தா நெக்ஸ்ட் மூவ் பண்ணி அடுத்தடுத்து போறதுக்கு நான் ரெடி. நிறைய வேலை பார்க்கணும். நம்ம நிறைய வேலை பார்த்து நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண வேண்டியதெல்லாம் நிறையவே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லெவல்ல ப்ராசஸிங். ஓகே. தேங்க்யூ. வேர் இஸ் நர்மதா கேரக்டர்? வேர் இஸ் நர்மதா கேரக்டர்? வேர் இஸ் நர்மதா கேரக்டர்?
என்கிட்ட பதில் இல்லைங்க. வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க அடுத்த எபிசோட்ஸ்ல. நீங்க நர்மதா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் வச்சிருந்தோம். ஏன்னா அக்கா வந்து ஓவரா சண்டை போட்டுட்டு இருந்தேன்ல, குழந்தை மனசு கலங்கிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கள வந்து தூங்க வச்சுட்டோம், டியூஷனுக்கு அனுப்பிட்டோம், ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். அடுத்து வருவாங்க, என்ட்ரி கொடுப்பாங்க. நீங்க டெய்லி லைவ் வாங்க, அதுவே போதும். அப்ப நான் வந்து சீரியல் நடிக்க வேண்டாமா? வேற வேலை இல்லையா நமக்கு? அப்பப்ப லைவ் வந்தாதான் வந்து கொஞ்சம் ரேரா வந்தாதான் நமக்கு ஒரு நிறைய ஓகே லைவ் வராங்க, ஏதோ இருக்கு விஷயம் அப்படி வர மாதிரி இருக்கும். டெய்லி வந்தா நல்லா இருக்காது. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நான் கண்டிப்பா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வரும்போது நான் கண்டிப்பா நான் வரேன். ஓகே. ஹாய் பிரவீன். ஹாய். You look beautiful in that வளகாப்பு மேக்கப். Thank you so much. Thank you. எனக்கு நாளைக்கு ஷூட்டிங். வேர் இஸ் எல்பி? ஐ திங்க் அவ வந்து ஷூட்டிங்ல இருக்கான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் பேசல. ஸோ அவ ஷூட்டிங்ல இருக்கான்னு நான் நினைக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் அண்ட் பிஸ்தா குட்டி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஐஸ்வர்யா. தேங்க்யூடா, தேங்க்யூ. நீங்க ஏன் எப்பவும் கோவமா இருக்கீங்க? சீரியல்ல கதை அப்படிங்க, அப்பனா அப்படிதானே இருந்தாகணும். சாப்பிட்டீங்களா? டைம் 7:15 தான் ஆகுது. இல்ல இனிமே தான் சாப்பிடணும். குமரன் கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குமா? தெரியலங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியல. இதெல்லாமே சடனா நடக்கிறதுனால அடுத்த ஸ்டோரி எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதான். யுவர் ஃபேவரட் சீன் ஃப்ரம் எம்மன். யுவர் ஃபேவரட் சீன் என்ன அப்படின்னா, குமரன் ஒரு தடவை எப்படின்னா வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் போனா சம்திங் அந்த பொண்ணு கூட போய் அங்க ரீல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. நான் போய் அதை கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அவர் சட்டையெல்லாம் பிடிச்சி, நீ இன்னைக்கு ஷூட்டிங்கே போலையா, போய் சொல்ற, அப்ப உனக்கு கொன்றுவேன் அப்பெல்லாம் சொல்லுவேன். ஒரு ரெட் சாரி, நானு அவர் ஒரு செக்டு ஷர்ட், அந்த பழைய ஷூட்டிங் ஹவுஸ்ல இருப்போம். ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ரொம்ப ஜாலியா இருக்கும், ஹாப்பியா என்ஜாய் பண்ண சீன். ரியலா எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஒரு விமனா அந்த பெயின் எனக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைவ் வித் வீக்கா பண்ணுங்க கோது. ஷியர், நான் கண்டிப்பா ஷூட்டிங் போகும்போது அவங்க எல்லாம் கொஞ்சம் அங்க போயிட்டு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்லாம் வச்சா எப்படி ஆயிரும்னா பிஸியா ஆயிரும். அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்போம். ஸோ அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. இதுல நடுவில் போய் நான் இன்டரப்ட் பண்ணி அவங்கள்ட்ட லைவ் போனா டைரக்டர்ஸ் சம்திங், அப்புறம் கேமராமேன், சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் என்ன இந்த பொண்ணு இப்படி அப்படித்தானே இருக்கும். ஸோ வேலை நடக்கணும், நம்ம போய் அங்க டிஸ்டர்பும் பண்ணுங்க. சப்போஸ் நாங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா நான் லைவ் வரேன். கங்கா கேரக்டருக்கு எப்படி சாரி செலக்ட் பண்றீங்க? அது ஒன்றும் பெரிய விஷயங்க. நான் ரொம்ப நார்மல் ஃபேமிலி, ரொம்ப காசும் இருக்காது. ஸோ அது நார்மலா இருக்கிற ஜார்ஜெட் சாரீஸ் தான். கமருதீன் அண்ட் ஆதிரை பிபி பத்தி சொல்லுங்க. யா விஷஸ். இது எப்படி சொல்றது? ரெண்டு பேரும் எங்க டீம்ல இருந்து என் கூட இருந்த 2 பேருமே வந்து பிபிக்குள்ள இருக்கும்போது, இதுவரை நான் 8 சீசனுமே பிபி பார்த்ததே கிடையாது. சும்மா ப்ரோமோஸ் பார்த்திருக்கேன், எல்லாரும் பிபி சொல்லுவாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியுமே தவிர பிபி பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இவங்க 2 பேர் போனவங்க இந்த 2 டேஸா நான் கொஞ்சம் அப்பப்ப லைவ்ல பாக்குறது அப்படி பாத்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம கூட இருந்தவங்க அங்க அந்த ஹவுஸ்குள்ள இருக்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. ஓகே, என்ன பேச வராங்க அப்படி தோணிட்டு இருக்கும். ஸோ ஓகே, நல்லா பிளே பண்றாங்களா அப்படி பார்க்கணுன்ற ஈகர்னஸ் 2 பேருமே கிரியேட் பண்ணிருக்காங்க. 2 பேருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, ரொம்ப கோவம்லாம் பற்றாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்க, அவ்வளவுதான் என்னோட விஷஸ். அவ்வளவுதான். நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு, அங்க இருக்கிற எல்லாருக்காகவும் வந்து ஆக்சுவலா. ஆனா இவங்க 2 பேரும் எனக்கு தெரியும்ன்றனால அவங்க 2 பேருக்கும் நான் வந்து ஸ்பெஷலா சொல்றேன். நிறைய இது வருது, எனக்கு படிக்க முடியல, வேகமா போகுது. தாரு அண்ட் எல்பி காம்போ சூப்பர். தேங்க்யூ. வளகாப்பு ஃபங்க்ஷன்ல உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சாக்கா? அப்படியா? தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே. சார் கருணாகரன் சார், உங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? ஐயோ, நான் ஒன்றும் சொல்ல முடியாது சார். ஸ்ரீகாந்த் சார், குட் ஈவினிங். ஹாய், எப்படி இருக்கீங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் கங்கா அண்ட் தாரணி. உண்மையே சொல்லவா? நோ மோர் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. அது ஏதோ நான் சும்மா சொன்னேன். இருக்கு கொஞ்சம், எனக்கு வந்து ஒரிஜினலா ரிலேட் ஆகும் கொஞ்சம் சில விஷயம் வந்து என்னோட ஒரிஜினல் கேரக்டருக்கும் அங்கேக்கும் கொஞ்சம் கனெக்ட் இருக்கு. ஸோ நான் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்குவேன்.
அதுதான். உங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும். ஆட்டோகிராஃபா வாங்கிக்கோங்க, தாராளமா வாங்கிக்கோங்க. சாரி